என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். 30/12/2025 செவ்வாய்க்கிழமை வைகுண்ட ஏகாதசி. அன்பு உறவுகள் ரொம்ப பேர் கேட்டது என்ன அப்படின்னா, ஐயா வைகுண்ட ஏகாதசிக்கு கண் விழிக்கக்கூடிய நாள் சொல்லுங்க. நமக்கு 30/12/2025 செவ்வாய்க்கிழமை வைகுண்ட ஏகாதசி. இன்று அதிகாலையில் பெருமாள் கோவிலில் சொர்க்கவாசல் திறக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் பெருமாளுக்கு நடைபெறும். உங்கள் ஊருக்கு அருகாமையில் அது போன்ற பூஜைகள் நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதிகாலையில் எழுந்து நீராடி பெருமாளை தரிசனம் செய்யும். முடிஞ்சால் கொஞ்சம் துளசி வாங்கி கொடுத்து உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணிக்கணும். வைகுண்ட ஏகாதசி விரதம் இருக்கக்கூடியவங்க அரிசி உணவு எடுக்காமல் இருந்தால் ரொம்ப சிறப்பு. கோதுமையால் செய்யப்பட்ட ரொட்டி சப்பாத்தி சாப்பிட்டுக்கிறலாம், இல்லை பழம்பால் சாப்பிட்டு கூட அன்று நாள் முழுவதும் விரதம் இருப்பாங்க. வைகுண்ட ஏகாதசி கண் விழிக்கக்கூடிய நாள் பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய்க்கிழமை இந்த சொர்க்கவாசல் காலம்பரை திறக்கிறாங்க இல்லையா. அப்போ நம்ம விரதங்கள் இருந்து செவ்வாய்க்கிழமை இரவு அப்படி விடிந்தால் புதன்கிழமை வரைக்கும் நமக்கு அந்த இரவு தான் கண் விழிக்கக்கூடிய நாள். ஏகாதசியில் விரதம் இருந்து துவாதசி மறுநாள் 31/12/2025 அதிகாலையில் நீங்கள் போய் பெருமாளை தரிசனம் பண்ணிவிட்டு துவாதசி தீர்த்தம் வாங்கி சாப்பிட்டு விரதத்தை பூர்த்தி செய்து கொள்ளணும். இப்படி தான் நம்ம கண் விழித்து வைகுண்ட ஏகாதசியை வழிபட வேண்டும். இரவு கண் விழிக்கிறதுனால நம்ம பெருமாளுடைய கதைகள், பெருமாளுடைய ஸ்லோகங்கள், இல்லை பரமபதம் விளையாடக்கூடிய நிகழ்வெல்லாம் இருக்குது. பெருமாளுடைய மனசில் நினச்சிட்டு பெருமாள் தான் அன்றைக்கி முழுமையாக நம்ம பெருமாள்கிட்ட குடியிருக்கோம், பெருமாள் நம்மக்கிட்ட குடியிருக்கார். இப்படி பெருமாளுடைய நாமத்தை சொல்லி பெருமாளுடைய கதைகளை பேசிக்கிட்டு அந்த நாள் முழுவதும் விரதங்களை நீங்கள் இப்படி வைகுண்ட ஏகாதசி விரதங்கள் இருப்பதால் நம்மளுடைய இந்த பிறவி பிணி நீங்கி நமக்கு சொர்க்கம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படும். பெருமாள் திருவடி சேரப்படும். முடிஞ்சால் விஷ்ணு சகஸ்ரநாமம் கேளுங்க, ரொம்ப விசேஷம். அன்று செவ்வாய்க்கிழமை பசியோடு இருப்பவர்களுக்கு அன்னதானம் கொடுங்க. இல்லை அப்படின்னா துவாதசி உங்கள் விரதம் முடிஞ்சு மறுநாளும் நீங்கள் அன்னதானம் கொடுக்கலாம். ஆனால் சொர்க்கவாசல் திறக்கக்கூடிய நிகழ்வை மட்டும் பார்க்காம இருக்கக்கூடாது, கண்டிப்பாக பாருங்கள். இல்லை அப்படின்னா பெரிய பெரிய ஆலயங்களில் நடைபெறக்கூடியதை நம்ம தொலைக்காட்சி மூலியமாக ஒளிபரப்பு செய்வாங்க நேரலையில். அதை நம்ம ஆற்றுல இருந்தே பார்த்துட்டு ஆற்றுல நம்ம முன்னாடி விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுட்டு பெருமாள் படம் எறிஞ்சா அப்படின்னா அந்த திருவுருவ படத்துக்கு பூவெல்லாம் சாத்தி வச்சு ஓம் நமோ நாராயணங்கிற நாமத்தை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியை பார்த்து கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லும். போதுமான விஷயம். விரதங்கள் இருக்கக்கூடியவங்க முழுமையாக கண் விழித்து இருக்கக்கூடியது நமக்கு செவ்வாய்க்கிழமை இரவு விடிந்தால் புதன்கிழமை. பகல் விரதம் இருக்கக்கூடியவங்க செவ்வாய்க்கிழமை இருந்துட்டு அன்று மாலை 6 மணிக்கு மேலே பெருமாள் கோவில் போய் தீர்த்தம் சாப்பிட்டு விரதத்தை நீங்கள் பூர்த்தி செஞ்சுக்கலாம். அரிசி உணவு இல்லாமல் இருக்கணும். நன்றி.